ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட்டு 3, ஜவ்வரிசி 3 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன், பாதாம் 4, முந்திரி பருப்பு 4, வெல்லம் அரை கப்பு வெல்லம். கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது 3 ஸ்பூன் ஜவ்வரிசியை போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரும்போது நமக்கு தேவையான பாலை விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அது நல்லா வேகட்டும். கேரட் 3 கேரட்டு, பாதாம், முந்திரி பருப்பு சொன்னீங்களா, அதை நல்லா தேவையான பாலை விட்டு குக்கரில் நல்லா 2-3 விசில் வரும்படியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது வெந்த அப்புறமா அது நல்லா ஆறிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு அது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். நமக்கு அது தேவையான பால் வேண்டி வந்ததுன்னா பால் கொஞ்சம் கூட விட்டுட்டு காய்ச்சி ஆறின பாலாக இருக்கணும். விட்டு நல்லா அது சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். வெந்தப்புறமா நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட அதில் விட்டுருவோம். விட்டுட்டு பால் நம்ம எக்ஸ்ட்ரா பால் நம்ம விட்டுக்கலாம். இங்கே தேவையான அளவு எக்ஸ்ட்ரா பால் விட்டுக்கலாம். பாயசத்துக்கு எவ்வளோ தேவையான வேண்டி வருமோ அது நம்ம பாலை விட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியில் இதில் என்னென்னா அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் நல்லா ஆறி இருக்கணும். இது ஜஸ்ட்டு இது கொதிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனோன்னா நம்ம அணைச்சிட்டு நல்லா அதை நம்ம ஆற விட்டுறணும். நமக்கான பால் நம்ம வச்சுருக்கிறதுனால பால் நல்லா ஆறினப்புறம் தான் அந்த வெள்ளை தண்ணியை நம்ம விடலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சூடான இருக்கும் போதே நம்ம விட்டுட்டோம்னா பால் இந்த பாயசம் பிரிஞ்சு போயிடும். அதனால் பாலும் நல்லா ஆறி இருக்கணும், வெள்ளை தண்ணியும் நல்லா ஆறி இருக்கணும். அப்புறம் கடைசியில் 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸும் போட்டு எடுத்தாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான கேரட்டு ஜவ்வரிசி பாயசம் தயாராகிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.